அது எவ்வளவோ தேவலாம். ஆனால் இங்கே பார்க்குறோம், யாருக்கு நேரத்தை கொடுக்குறா மனம் திரும்புறதுக்கு? பாவம் செய்கிற, பாவத்தில் இருக்கிற, அக்கிரம அநியாயம் செய்கிற, இந்த உலகத்தை கெடுக்கிற, தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆட்களுக்கு மனம் திரும்பும்படி தேவன் என்ன பண்ணுறாரு? கால அவகாசத்தை கொடுக்குறாரு. அங்கே பார்த்தோம், ஏனோக்கு என்ன பண்ணுறான்? அங்கே இருக்கிற ஜனங்களை கண்டிக்கிறதற்கும் 1000 10,000 தூதர்களோடு கர்த்தர் வருகிறாருன்னு ஜனங்களுக்கு சொல்கிறான். அப்போ இருந்த ஜனங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இப்போனா கிமு கிபின்னு இயேசு கிறிஸ்து வந்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அடையாளமாக சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்ததுன்னா கொஞ்சமாவது அடையாளம் இருக்குது. அப்போ சுத்தமாக அடையாளம் கிடையாது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, பாவம் செய்யாதீங்க, தேவனுக்கு பயப்படுங்க, நன்மை செய்ய பழகுங்க, நற்கிரியைகளை செய்யுங்க, தேவனை ஆராதிங்க, தேவனுக்கு பயந்து என்ன பண்ணுங்க, தீமையை விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை எச்சரிக்கும் போது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் இவன் எச்சரித்தான். இவன் சுவிசேஷத்தை அறிவிச்சது பார்த்தாம 2வது தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார். யாரு? நோவாவை பற்றி மற்றும் 3 இடங்கள்ல போட்டு நோவா சுவிசேஷம் அறிவித்தார். நோவா சுவிசேஷ தீர்க்கதரிசி. தேவன் தம்முடைய பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை குறித்து பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்படின்னு சொல்றார். தம்முடைய சுவிசேஷத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்றாங்க. இயேசு வருவார், மீட்பர் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னதே என்னது? சுவிசேஷமே வாக்குத்தத்தம் தான், நற்செய்திய வாக்குத்தத்தம் தான். தீர்க்கதரிசிகள் மூலமா வாக்குத்தத்தமா சொல்லியிருக்கிறார். அங்க இருந்த ஜனங்க என்ன பண்ணியிருக்கணும்? இவன் சொன்ன அந்த எச்சரிப்பை, நற்செய்திய, தேவனுக்கு பயப்படுற பயத்தை ஜனங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஏற்றுக்கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்றாரு, அவர் யாரு அப்படின்னு சொல்லி ஜனங்க ஃபோக்கஸ் அதில் வச்சிருக்கணும். ஆனால் வைக்காம 7ஆம் தலைமுறையில் இருந்த ஏனோக்கு எச்சரித்து அவன் இறந்துட்டான். 365 வருஷம் உயிரோடு இருந்து இறந்துட்டான். சாரி, மன்னிக்கணும். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால அவனுடைய மகன் மெத்துசோலா, அவனுக்கு பேரு என்ன வைக்கிறான்? மெத்துசோலான்னு வைக்கிறான். மெத்துசோலான்னா அவனுக்கு பின் அது வரும் அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதுலையே இந்த மெத்துசோலா வயசு தான் அதிகம். அது இருக்கிறதுலே ஏனோக்குக்கு பிறந்த மகன் மெத்துசோலா, அவனுடைய வயசு தான் இருக்கிறதுலே அதிகமாக வாழ்ந்து வயசாகி அதிகமான வயசில் இறந்த ஒரே ஒரு ஆள் யாருன்னா மெத்துசோலா. ஏன் அவன் அதிகமான வயசு உயிரோடு இருந்தான் அப்படின்னு பார்த்தா, அதில் தேவனுடைய நியாய தீர்ப்பு அடங்கியிருக்குது, தேவனுடைய கிருபை அடங்கியிருக்குது, தேவனுடைய இறக்கம் அடங்கியிருக்குது, தேவனுடைய அன்பு அந்த பேரில் அடங்கியிருக்குது, அவனுடைய வருஷத்தில் அடங்கியிருக்குது. என்னன்னா, மெத்துசோலா உடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்குடைய வருஷம் எவ்வளோ? பூமியில் இருந்த வருஷம் 365 வருஷம். மெத்துசோலாவுடைய வருஷம், அவனுடைய பையன் அவனுடைய வருஷம் 969 வருஷம்.
ஏன் அவனுக்கு வந்து ஏனோக்கு வந்து தேவனோட சஞ்சரித்ததுனால அவனுக்கு ஒரு பேரை வைக்க சொல்றாரு. அவன் பேரை வைக்கிறான். என்னென்னு பேரை வைக்கிறான்னா, அவனுக்கு பின் அது வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெள்ளம் வரும். பூமியினுடைய ஊற்று கண்ணெல்லாம் திறக்கும். வானத்தின் மதகு திறக்கும். இது ரெண்டுமே பொலந்து எப்போ தேவன் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அந்த சிருஷ்டிப்பில் என்ன பண்ணுறாரு, தண்ணீர்கள் என்ன பண்ணுறாரு, பூமி முழுவதும் தண்ணீர்னால் நிரம்பி இருக்குது. தண்ணீர்கள் வெவ்வேறாக பிரித்தார். வானத்தில் இருக்கிற தண்ணி, பூமியில் இருக்கிற தண்ணியை வெவ்வேறாக பிரித்து நிலங்களையும் கடல்களையும் வானத்தின் மேகங்களையும் என்ன பண்ணார், தண்ணீரால் அப்படியே தனியாக பிரித்து இது பண்ணார்ல. இவங்க பாவம் பெருகுனதுனால தண்ணீரை வைத்து என்ன பண்றாரு, இந்த பூமியை ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஹலோ, பூமியே என்ன பண்றாரு, தண்ணினால கழுவுறாரு, சுத்திகரிக்கிறார். மெத்துசேலா என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு பின் அது வரும் அப்படின்னா நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்பு எப்படி வருது, தண்ணீர்னால வருது. தண்ணினால ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார். வந்தது எப்படி வந்தது தெரியுமா, வானத்து மதகுகளை திறந்தாரு, கொட்டுது தண்ணி. 150 நாள் விடாம தண்ணி. 150 நாள் எத்தனையோ நாள் பூமியில மழை விடாம பொழிஞ்சிச்சு. தேவன் 8வது வசனம், தேவன் நோவாவையும் அவனோட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்போது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிட்டு ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாட்களுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. எத்தனை நாள் மழை பெஞ்சது, 7வது அதிகாரம் 4வது வசனம். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின 40 நாள், மொத்தம் 40 நாள் என்ன பண்றாரு ஆண்டவர், பூமியில மழை என்ன பண்றாரு, வர்ஷிக்க பண்றாரு. அப்போ 40 நாள் விடாம மழை பெஞ்சது. அது வடிகிறதுக்கு 150 நாள் எடுத்துக்கிச்சு. அப்போ இருந்த இந்த சவுண்டு கம்மி பண்ணு லைட்டா. அப்போ இருந்த நோவா என்ன பண்ணுறான்னா சுவிசேஷம் அறிவிக்கிறான். எப்படி அறிவிக்கிறான்னா, தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட பேசுகிறாரு, பேழையை கட்டு, பேழையை என்ன பண்ணு, உண்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. மழையை வர பண்ண போகிறேன் அப்படின்னு. மழைனால என்னன்னு தெரியாது அந்த தலைமுறைக்கு. மழை பெஞ்சதை பார்த்ததே கிடையாது, மழையும் பெஞ்சது கிடையாது. இல்லாததை சொல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஹலோ, இப்படி ஆக போகுது அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மெத்துசலா வந்து இருக்கிறது அதிகமான வயசு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, தேவன் இரக்கமுள்ளவர்ன்றத அவன் பேர்லயே என்ன பண்றாரு, காட்டுறாரு. மற்றவங்க எல்லாமே ஆதாமே 930 வருஷம் உயிரோடு இருந்தான். இன்னொன்று 960 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. இந்த மாரிலாம் இருந்தவங்க. ஆனால் இவன் மட்டும் 969 வருஷம் உயிரோடு இருந்துக்கிறான். ஏன்னா தேவன் வந்து அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கறதுக்கு நீடிய பொறுமை உள்ளவராக என்ன பண்ணுறாரு,
இருந்துனே இருக்கிறார். ஜனங்களை அழிக்கிறதுக்கு தேவன் சீக்கிரமா என்ன பண்ணல, கோவப்படல. இந்த ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் என்னன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பையும் கோபத்தையும் காட்டக்கூடிய ஒரு அதிகாரம். இந்த ரோமருக்கு நிருபத்தில் அதை நம்ம பார்க்கலாம். தேவனுடைய கோபம் அதிகமாக வலியுறுத்துற ஒரு அதிகாரம். இந்த தீர்க்கதரிசிகள் வேதாகமங்களில் எழுதியிருக்குது. தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, தேவன் முன்னாடி சொல்லிட்டாரு, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று சொல்றாரு, யாரு? ஏனோக்கு மூலமா சொன்னதை பார்க்குறோம், யூதா சொல்றதை பார்க்குறோம். அப்புறமா பார்க்குறோம் நோவா இதுலேயே இருக்கட்டும் விடு. நோவா பற்றி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்ம இதை லைட்டாக பார்த்துட்டு போவோம். அப்புறமா கொஞ்சம் தாவீது சந்ததியில் பிறந்ததை பற்றி கொஞ்சம் முடிஞ்ச அடுத்த வாரம் பார்ப்போம். சரியா? டைம் இல்லை. 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து என்ன? அந்த மழை வருது, அதை ஜனங்க பார்க்கல. பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பிழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் உண்ணானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ரொம்ப முக்கியம். தேவ எச்சரிப்பை பெற்ற ஆள் ஒரே ஒரு ஆள் இவன் தான். இவன் மூலியமா எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், நற்செய்தி அறிவிக்கிறார். வேற மழை வரப்போகுது, இதேமாரி நான் கட்டின மாதிரி என்ன பண்ண, பேழை கூட கட்டிக்கோ, இல்லையா நீ வந்தீங்கன்னா பேழை கட்ட முடியலன்னா ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி நற்செய்தி அறிவிச்சிருப்போம். இந்தமாரி பாவம் இப்போ செய்கிறாங்க சொல்றார் பாரு. பயபக்தி உள்ளவன். அப்பா பேதுருல பார்க்குறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இரண்டாம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரவாகத்தை வரப்பண்ணி. புரியுதுங்களா? இங்க பார்க்குறோம்,
தந்திரமான வார்த்தைகளாலே உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வாங்களாம். இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுவாங்க போல இருக்கு. என்ன தலைவலிக்குதா? தந்திரமான வார்த்தைகளை பேசி தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வாங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் யாரு? இவரு என்ன பேசினாரு? பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இவன் பிரசங்கம் பண்ணிக்கிறான். அந்த காலத்தில் ஒரே பாஷை இருந்தது. இப்போனா பல பல பாஷை இருக்குதுல்ல, டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவர் இங்கிலீஷில் பேசுனா தமிழில், தமிழில் பேசுனா இங்கிலீஷில், தெலுங்கில் பேசுனா ஹிந்தியில், அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இப்போது. அப்போ நோவா வாழ்ந்த காலத்தில் ஒரே பாஷை தான், ஒரே பாஷை தான் இருந்தது. அந்த ஒரு பாஷையில் என்ன பண்ணுறாரு? பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. இந்த நோவா பிரசங்கம் பண்ணதை எவனும் என்ன பண்ணல, கேட்கல. ஆனால் அவன் குடும்பம் மட்டும் என்ன பண்ணுச்சு? கேட்டு கீழ்ப்படிஞ்சு இவனுக்குள்ளே வந்துச்சு, அந்த கப்பல் உள்ளே வந்துச்சு, அந்த போட் அந்த பேழைக்குள்ளே வந்துச்சு. அப்போ இவங்கெல்லாம் யாரை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஹலோ, இயேசு கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதை ரோமர் நிருபத்தில் நம்ம பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள் இயேசுவை குறித்து என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்க. அவர் பிறப்பு முதல் வாழ்க்கை, அவர் எங்கே பிறப்பார், எப்படி வருவார், என்னென்னலாம் பண்ணுவார், எப்படி சிலுவையில் அறையப்படுவார், அடக்கம் பண்ணுறது, உயிரோடு எழுந்திருக்கிறது, எல்லாமே தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் அக்யூரேட்டாக எழுதி வச்சிருக்குது. இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நிழலாட்டமாக சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் ஒப்பனையாக இருக்கும். உதாரணத்துக்கு ஆபேல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆபேல் என்ன பண்ணுறான்? தேவனுக்கு பிரியப்படுத்தி அவருக்கு உகந்த காணிக்கையை செலுத்துகிறான். காயின் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை சாவடிக்கிறான். அவன் நீதிமான் ஆபேல். காயின்னு சாவடிக்கிறான். அவன் ஒரு பாவமே செய்யாதவன், தப்பு செய்யாதவன். சொல்கிறாரு, குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டுச்சு அப்படின்னு தேவன் சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்க்குறோம், அந்த பேழை, அதுவே இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டும். அதில் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ நியாய தீர்ப்புக்கு தப்பிச்சுக்கிறாங்க. யாரெல்லாம் உள்ளே வரலையோ, இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரலையோ, தண்ணினால் நியாய தீர்ப்பு அடைஞ்சு சாகுறாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் ஈசாக்கு உடைய வாழ்க்கை, தேவன் சொல்கிறார்ல, உன் ஏக சுதனும் ஒரே பேரான குமாரனும் உன் ஒரே பேரான புத்திரனும் ஆகிய ஈசாக்கு என்ன பண்ணு, எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்லும் போது, அதுவே தேவன் என்ன பண்ணுறாரு? நிழலாட்டமாக தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பனையாக ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? அங்கே ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். இது மாதிரி யோசேப்பினுடைய வாழ்க்கை, அவன் சகோதரர் என்ன பண்ணாங்க? படுகொலியில் போட்டாங்க. அது ஒன்று. யாக்கோபுடைய இது கூட, ஏசாவுடைய அந்த புத்திர சுவீகாரத்தை என்ன பண்ணுறான்? இவன் எடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறான்? அப்பங்கிட்டேருந்து வாங்குறான். அதுவும் நிழலாட்டம். ஏசா இயேசுவுக்கும், யாக்கோபு எத்தன் ஏமாத்துற ஆள், நம்மளுக்கும் நிழலாட்டம். அதுக்கப்புறம் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் என்ன பண்ணுறான்? குழியில் போடப்பட்டு விற்கப்பட்டு அவன் அடிமையாக போகிறான். அங்கே பண்ணாத குத்தத்துக்கு ஜெயிலில் தள்ளப்படுறான், அங்கே தண்டிக்கப்படுறான். எல்லாருமே ஒரு நாள் என்ன பண்ணுறான்? அவன் பாதத்தில் விழுகிறாங்க. இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம்.
இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நிழலாட்டம். இந்த மாதிரி நிறைய வருது பாருங்க. இங்கே பார்க்குறோம் நோவாவை பற்றி. நோவா என்ன பண்ணுறான்? நற்செய்தி அறிவிச்சிருக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக முன்னாடி எல்லாமே நிழலாட்டமாக தீர்க்க தரிசனமாக எல்லாமே சொல்லப்பட்டு வந்திருக்குது. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறதுனால இது ரெண்டு பேருடைய எக்ஸாம்பிளை மட்டும் என்ன பண்ணுறேன், நான் சொல்கிறேன். ஏனோக்கு, நோவா, இவங்க தான் முதல் தீர்க்கதரிசிகள். நான் மறக்கக்கூடாது, முதல் தீர்க்கதரிசிகள். அதுக்கப்புறம் வராங்க தீர்க்கதரிசிகள்லாம். யார்? மோசே வராரு, யோசுவா வரான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வராங்க, நிறைய பேர் வராங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு, அப்படியே வராங்க, நிறைய பேர் வராங்க. எலிசா, அப்படியே நிறைய தீர்க்கதரிசி, ஏசையா, எசேக்கியேல், அந்த மாதிரி மீகா, அந்த மாதிரி நிறைய தீர்க்கதரிசனம் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். எழுதப்பட்டிருக்கு. இந்த எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள், தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே என்னது? நற்செய்தி. நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம், ஒரு வார்த்தை வசனத்தை படிக்கிறோன்னா அது எல்லாமே நற்செய்தி. என்ன நற்செய்தி? இந்த உலகத்தினுடைய பாவத்தை, நம்முடைய பாவத்தை, இந்த சாபத்தை, வியாதியை, வலி வேதனைகளை எல்லாத்தையும், தரித்திரத்தை எல்லாத்தையும், இல்லாம வறுமையை, ஒன்றுமில்லாத பற்றாக்குறை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து தன் மேலே சுமக்க போறாரு அப்படின்றத தீர்க்க தரிசனமாக தீர்க்கதரிசிகள் பரிசுத்த வேதாகமங்களை எழுதி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதை படிக்கும் போது கண்ணு திறக்கப்படலைன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு. இதை ஒருத்தவங்க சொல்லி விளக்கும் போது அது விளங்கலைன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு. சரி, இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குதுன்னு உணர்த்தப்பட்டு அதை படிக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு. சரி, சின்னதாக உணர்த்தப்பட்டு அதை படிக்கிறீங்க, விடுங்க. இதை பற்றி தெரியாத இருக்கிறாங்களே, தீர்க்க தரிசனத்தையே ஒன்றுமே அறியாமையில் இருக்கிறாங்களே புறஜாதிகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தெரியாத ஜனங்க, அவரை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்குது, என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு பூர்வ காலங்களில். எவ்வளோ காரியங்களை, எத்தனை தீர்க்கதரிசிகள், எத்தனை தேவ மனுஷர்கள்லாம் எழுப்பி, இவ்வளோ 66 புத்தகங்களை எழுதி 66 புத்தகங்கள்லையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிழலாட்டமாக என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. அப்படின்றத நம்ம தெரியாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம். உட்கார் சீக்கிரம் உட்கார். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம். நல்லா ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் விட்டுறா. வாழ்க்கையில் ரொம்ப நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, பழைய ஏற்பாடை படிக்கணும். ஹலோ, இல்லை எனக்கு புதிய ஏற்பாடு தான் புரியுது, பழைய ஏற்பாடு புரியலன்னா கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதெல்லாம் படிக்கணும் பாருங்க. ஆண்டவர் வேதத்தை படிக்கும் போது, ஆண்டவரே என் கண்ணை திறங்க, ஆண்டவர் உம்மை பார்க்கும்படி என் கண்ணை திறங்க, என் மனதை திறங்க, என் உள்ளத்தில் உம்முடைய வார்த்தையினால் என்னை நிரப்புங்க, இயேசுவை பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பீங்க? ஆண்டவரே படிக்கும் போது உம்மை பார்க்கணும் ஆண்டவர் அப்படின்னு உங்கள் உள்ளம் தன்னால் என்ன பண்ணும், இயங்கும். ஒன்று. ஆண்டவர் என்னத்தம்மா எதிர்பார்ப்பாரு? அங்கேருந்து படிக்கும் போது என்னை பார்க்கும் போது நீ உன்னை பார்க்கணும். ஹலோ, முக்கியமான மெசேஜுக்கு முக்கியமான சப்ஜெக்டில் வந்துக்கிறேன். நீ என்னை பார்க்கும் போதே நீ உன்னை பார்க்கணும். அதுதான் நான் உனக்கு இந்த முழு வேதத்தையும் என்ன பண்ணியிருக்கிறேன், எழுத வச்சு கொடுத்துருக்குறேன். நீ என்ன பார்க்கும் போது உன்னை பார்க்கணும். நீ என்னை மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் வந்தது எதுக்காக வந்தேன்? உனக்காக வந்தேன். உனக்காக வந்ததை நீ என்ன படிக்கும் போது உனக்காக வந்தது என்ன பண்ணு, புரிஞ்சுக்கோ.
எனக்கு நீ முக்கியத்துவத்தை தரனா உனக்கும் நீ முக்கியத்துவத்தை தரணும். எனக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை தர அப்படின்றத எந்த அளவுக்கு தரையோ அதே அளவுக்கு உனக்கு முக்கியத்துவத்தை தரணும். இது ரெண்டு ஒரு 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 நோட்டில் 2 பக்கம் இருக்குதுல்ல, ஒரு காயின்ஸில் 2 பக்கம் இருக்குதுல்ல, அதே போல தான் நீ ஒரு பக்கம் மட்டும் இயேசுவை மட்டும் நான் பார்த்தா போதும்னு இல்லை. ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கந்த ஆண்டவரை, நான் ஒன்றும் இல்லாத தூசி ஆண்டவரை, நான் குப்பை ஆண்டவரை, நான் புழு ஆண்டவரை, நான் பூச்சி ஆண்டவரை. இப்போ ஆண்டவர் அங்கேருந்து சொல்கிறாரு, ஆமாம் நான் இந்த குப்பிக்காக தான் வந்தேன், நான் இந்த பூச்சி புழுவுக்காக தான் வந்தேன், ஆமாம் இந்த தூசிக்காக தான் நான் வந்து என் ஜீவனை கொடுத்தேன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஹலோ ஆ எதனா ஒரு குப்பிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விலை கொடுப்பீங்களா? வாயில் வந்ததுன்னா அவ்வளோதான். ஒன்று குப்பை புழு தூசி, நான் ஒன்றுமே இல்லை, நான் தேவனுக்கு சமம்னு சொன்னேன் பத்தியா. எனக்கு அந்த வார்த்தைக்கும் எனக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது. நம்ம இதை சொல்லாமா வானாவா? இதை சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க ஜனங்க? ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, மனுஷன் எவ்வளோ விசேஷமானவன் அப்படின்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட விலை கிரயத்தை வச்சு தான் அவனை எடையே போடணும். அவர் அருமையாக சொல்லியிருப்பார். இது கிறிஸ்தவன்றது மதம் கிடையாது. ஒன்றுமே இல்லாத மனுஷனுக்காக வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் வந்து ஜீவனை கொடுக்குறாருன்னா, ஒன்றுமே இல்லாததுக்கு யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நையா பைசா செலவு பண்ண மாட்டாங்க. ஒன்றுமே இல்லாததுக்கு வந்து விலை கொடுக்க மாட்டாங்க. ஒரு 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 வைர நெக்லஸோட விலை அவ்வளோன்னா அதுக்கு ஏற்ற ஒர்த்தை என்ன பண்ணுறாங்க, விலை கொடுத்து வாங்குறாங்க. ஒன்றுமே இல்லாததுக்கு என்ன பண்ண மாட்டான், ஒரு 5 லட்சத்தை கொடுக்க மாட்டான், 10 லட்சத்தை கொடுக்க மாட்டான். ஒன்றுமே இல்லாததுக்கு ஒர்த்துன்றதுனால தான் விலை கொடுக்குறாங்க. நீ ஒர்த்து ஆண்டவருக்கு, நீ அவ்வளோ வேல்யூ. நான் தேவனுக்கு சமம் அப்படின்னு சொன்னேன்னா நிறைய இருக்குது. தேவனுக்கு சமம்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. ஒரு பொருளை வந்து இந்த இதனுடைய விலை இவ்வளோ அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய விலையும் அதனுடைய மதிப்பும் என்ன பண்ணுது, ஈடாகுது, ஈக்குவல் ஆகுது. எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இதை? இப்போ என் மனைவி, நான் சாக மாட்டேன் அப்படிதான் நான் பேசின்னு இருக்கிறேன். இப்போ நான் செத்துட்டேன்னா என் சொத்தெல்லாம் எது? சொத்து அவ்வளோவா இல்லை. இருக்கிற சொத்து எது? என் மனைவிக்கு தானே. அப்போது எனக்கு சமமாக யாரை நான் பார்க்குறேன்? என் மனைவியை பார்க்குறேன். சரி, விலா எலும்புலேருந்து எடுத்தா யார் அது? பொண்டாட்டி. உந்துலேருந்து தானே எடுக்கிறாரு மனைவியை. அப்போ உந்துலேருந்து எடுத்தா எங்கே யாரோடைய அட்டாச் ஆகுது? என்னோட தான் அட்டாச்சு. என் சரீரம் என் எலும்புன்றான். அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் சரீரம் என் எலும்பு, நீ உன்னை ஏன் தூசி குப்பைன்னு பார்த்துக்கிற? நான் தூசி குப்பை கிடையாதுமா. நீ அப்படி உன்னை சொன்னீங்கன்னா நீ என்ன மட்டுப்படுத்துகிற மாதிரி, நான் பூச்சி புழுன்னு சொன்னீங்கன்னா நீ என்ன மட்டுப்படுத்துகிற மாதிரி. உன்னுடைய வேல்யூ, நீ குடிச்ச பற்றியா திராட்சை ரசம், அது என் ரத்தம். நீ சாப்பிட்ட பற்றியா அப்பம், அது என் சரீரம். உனக்கு நான் கொடுத்த விலை கிரயம் என்னுடைய சரீரமும் என் ரத்தமும் என் ஜீவனும். அப்படி தான் உன்னுடைய வேல்யூ. இந்த உலகம் ஏன் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல அப்படின்னா, நிறைய இருக்கலாம், பேசலாம், டைம் வேறு ஆயிடுச்சு. இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரமும் உரிமையும் மனுஷங்கிட்ட தான் இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்,
எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் இல்லைன்றான். நீ ஒன்றும் இல்லைன்னு நீ நம்பும் போது நீ ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்ப. நான் ஒன்றுமே இல்லைன்னும் போது நீ ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வ. நான் இந்த பூமியை ஆளும்படி அதிகாரம் படைத்த உரிமை உள்ள ஆளு அப்படின்னு நீ நம்பும் போது, நீ தேவன் உன்னை இந்த பூமியில தேவனா வச்சிருக்கிறாரு நீ நம்பும் போது, தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்தில் நீ உட்கார, அந்த அதிகாரத்தை எடுக்கிற, அந்த உரிமையை எடுக்கிற. தேவனு அந்த ஜீவனை கொடுத்தாரு பத்தியா, அதுக்கான அர்த்தம் விளங்குது அங்கதான். ஹலோ, இருக்கிறீங்களா? சுவிசேஷம் தான் சொல்லுங்கிறேன். எப்போ நம்ம பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பார்க்குறோம், இயேசுவை பற்றி தான் சொல்லுது, இயேசுவை பற்றி தான் சொல்லுது, இயேசுவை பற்றி தான் சொல்லுதுன்னு நம்மளுக்கு ஆவியானவர் உள்ள உணர்த்துறாரு. அதே ஆவியானவர் உள்ள உனக்கு உணர்த்துறதுக்கு நீ இடம் கொடு. என்ன இடம்? நீ இயேசுவை பற்றியெல்லாம் படிக்கும் போது உன்னை பற்றி பாரு, உன்னை பற்றி பாரு, உன்னை பற்றி பாருன்னு படி. வேல்யூ கொடுக்க மாட்டாங்க பாருங்க நம்மளுக்கு. வேல்யூ கொடுங்க, உங்களுக்கு வேல்யூ கொடுங்க, உங்களுக்கு வேல்யூ கொடுங்க. நீங்கள் யாருங்க? விலையேற பெற்ற ஆள். உங்களுக்கு சிந்தப்பட்ட ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன் விலையேற பெற்ற ஜீவன். அப்போ பழைய ஏற்பாடு ஃபுல்லா தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் மூலமா தம்முடைய சுவிசேஷத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினபடி, இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். நீங்க எப்போ சுவிசேஷத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ, சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ, உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வேல்யூ நீங்கள் கொடுக்கல. நிறைய பேர் பாருங்க, சர்ச்சையில் போனேன்னா அவங்கள தாழ்த்திக்கிறாங்களாம். என்னதான்? ஐயோ 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 ஐயோ, உன் தாழ்த்துதலை பற்றி தான் எனக்கு தெரியுமே. சபை விசுவாசிகள் சக விசுவாசிகளுக்கு தெரியுமே நீ என்னம்மா ஆண்டவர்கிட்ட தாழ்த்துவேன்னு. பாஸ்டருக்கு தெரியுமே உன்னை பற்றி தாழ்த்துறது. நான் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் குப்பை பாஸ்டர், நான் தூசி பாஸ்டர், நான் ஒண்ணுமே இல்லாத அடியேனை, ஒண்ணுமே இல்லாத ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாத இந்த அடியேனை தாழ்த்தது எப்படி தாழ்த்துறாங்க? இப்படி தாழ்த்திடுறாங்க. ஆனா தாழ்த்த வேண்டிய இடத்துல தங்களை தாழ்த்த மாட்டாங்க. நீ பாவம் பண்றதுக்கு மும்மரமா ஓடுவ பத்தியா, பாவம் பண்றதுக்கு மனசு வரும் பத்தியா, அப்ப தாழ்த்து இந்த தாழ்த்த. ஒன்றுமில்லாத அடியை என்னால் இதை செய்ய முடியாது, ஒன்றுமில்லாத அடியால் என்னால் இதை பேச முடியாது. அப்ப தாழ்த்திரி மகளே, அப்ப தாழ்த்து. மகளை வேற மகனை வேற சொல்லணுமா? மகனை வேற சொல்லணும். டேய் அப்ப தாழ்த்துறா உன்ன அப்படின்னு. இப்ப மட்டும் தாழ்த்து. நான் ஒண்ணுமே கிடையாது, நான் புழு, ஐயோ நான் தூசி. வாயா உன்னை மூஞ்சிலே கோமட்டிலே குத்துறேன். இதை நான் விளையாட்டா பேசுறேன், சீரியஸான ஒரு மேட்ரு இது. எப்போ இந்த கிறிஸ்தவம் தன்னை குறித்து எதில் தாழ்த்தணுமோ அதில் தாழ்த்துறதோ, எதில் வேறு இப்போதான் வாய்ஸை வருது, எதில் தங்களை நிலைநிறுத்தணுமோ உயர்த்தணுமோ அதில் உயர்த்தாம இருக்கும்போது கிறிஸ்தவம் தலை நிமிர்ந்து நடக்காதுங்க. தலை நிமிரவே நிமிராது. மகளே இருக்கிறியா மகளே? இப்பதான் காணாம போனேன் நான். இப்போ நம்ம பழைய நீங்க பாத்தீங்கன்னா இது இந்த பைபிள் காலேஜில் இதை நிழலாட்டமா சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து மொத்தம் 66 புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 66 புத்தகங்கள் எல்லாத்துலேயும்
39 சாரி, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 39 புத்தகங்கள்லையும் நிழலாட்டம், இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலாட்டத்தை அப்படியே பார்க்கலாம். ஆதி ஆகமம், யாத்திராகமம், உபாகமம் அப்படின்னு வருது இல்லை, லேவியராகமம், என்னாகமம், யோசுவா, ரூத்து, சாமுவேல், 1 சாமுவேல், நியாயாதிபதிகள் அப்படின்னு சொல்லி 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள்னு சொல்லி எல்லாத்திலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலாட்டத்தில் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவ கொடுத்த தீர்க்க தரிசனத்தையும் பார்க்கலாம், எல்லாத்துலேயும் பார்க்கலாம். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதும், யாருன்னா சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போதும், நீ யார் கூட போவ? நீ ஒண்டியா போவியா, இல்லை மனைவி அனுப்பியா, இல்லை நீ மட்டும் போவியா? போனால் ஜோடியாக தானே போவோம், எதனா ஃபங்க்ஷனுக்கு போனால். அதேமாரி தான் நீ படிக்கும் போது ஜோடியாக படின்றாரு. பேர் என்னை மட்டும் பார்க்காத, ஏசு 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 ஏசுன்னு என்னை மட்டும் பார்க்காத. நான் கிறிஸ்தவத்தில் அடி பாட்டத்தை பேசினுக்கிறேன், அஸ்திபாரத்தை பேசினுக்கிறேன். நான் சொல்கிறேங்க, இன்னும் கொஞ்ச நாள் வரட்டும், நம்ம கிட்ட வரட்டும் மேன்றேன். நம்ம கிட்ட ஆளுக்கு அதிகாரம் வரட்டும், கொஞ்சம் ஜனம் வரட்டும். அதுக்கப்புறம் இந்த ரகு யாருன்னு இந்த பூமிக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு தெரியும். அடி பாட்டத்தை பேசினுக்கிறேன். நீ எப்போ இயேசு கிறிஸ்துக்கு இயேசுவும் நானும் சரி சமம் அப்படின்ற சத்தியத்தில், அப்படின்ற விசுவாசத்தில், அப்படின்ற நம்பிக்கையில், அப்படின்ற ஒரு உறுதியில், அப்படின்ற ஒரு நிச்சயத்தில் எப்போ வரியோ அப்பத்தான் இந்த பூமியையும், இந்த பிசாசையும், இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல வந்து நிற்கிற. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் நோட்டு தரேன், பின்னாடி பக்கம் வெள்ளையாகுது, முன்னாடி பக்கம் பச்சையாகுது. பச்சையாகுதா ரோஸாகுதா? கலர் வேற நம்மளுக்கு சரியா தெரிய மாட்டுது. ஏதோ ஒரு கலரு. ஒரு பக்கம் அச்சை மட்டும் கரெக்டாக அடிச்சிட்டான், அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐயில் அடிச்சிட்டான். ஒரு பக்கம் வெள்ளையா இருக்குது. எத்தனை போய் கடைக்காரங்கிட்ட நீட்டுற, அவன் பார்க்குறான், என்னம்மா அந்த பக்கம் பிரிண்ட் இருக்குது, இந்த பக்கம் பிரிண்ட் இல்லைன்னு கேட்குறான். உதவுமா? உதவே உதவாது. உனக்கும் உதவாது, எனக்கும் உதவாது. மரியாதையாக எடுத்துன்னு போயிடு. நீனா வாங்க அரிசி வாங்க வந்தியா? வாங்க முடியல பார்த்துக்கோ. அதுமாரி தான் இந்த பூமியில் எல்லாத்தையும் ஆளுகையும் அதிகாரையும் செலுத்த முடியல. ஏன் செலுத்த முடியல அப்படின்னா, ஒரு பக்கம் அச்சை மட்டும் பார்த்துன்னுக்குறாங்க. ஏசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக எல்லாத்தையும் பண்ணார், எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவர்கிட்ட ஆளு கேக்குது. சொல்கிறாரு, சபையே விழித்துக்கொள், என் மனவாட்டியே விழித்துக்கொள், என் சரீரமே, சபையாகிய என் சரீரமே விழித்துக்கொள், தலையாகிய கிறிஸ்து நான் சொல்கிறேன். நீ எப்போ இந்த ஆளுகைக்குள்ளே வரியோ, எப்போ இந்த அதிகாரத்துக்குள்ளே வரியோ, அப்போத்தான் இந்த முழு பூமியும் நான் ஆளுகை செய்கிறேன். நீ ஆளுகை செய்யும் போது நானும் சேர்ந்து ஆளுகை செய்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர். புரியுதா? இப்போ அந்த பக்கம் அச்சு வந்துச்சா? நிறைய பேருக்கு வரல. ஒரு பக்கம் மட்டும் போகுது நோட்டு, சர்ச்சைக்கு போய் அச்சை காட்டுது. வா செல்லாத நோட்டு, வா 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 வா. பாஸ்டருங்கெல்லாம் செல்லாத பாஸ்டர் ஆகிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு பக்கம் அச்சு நச்சுன்னு வைக்கணும். அச்சு அப்போ தான் அவங்க மண்டியில் வச்சு அச்சாதான். இப்போ நான் சரி சமம்னு பேசுகிறேன் பத்தியா, கோவம் வருதுங்க. ஐயோ எங்கேருந்து வருதுன்னு தெரியும். பின்னாடி திடீர்னு வருது. ஏதோ ஒரு என்ன ஒரு படம்டா அது, உள்ளேருந்து மிருகம் வருமே, வெயினியம் சொல்லிட்டு அந்த மிருகம் வந்து என்ன பண்ணோம், அவன் உள்ளே இருக்கும் ஜவ்வு மாரி, அப்படியே அந்த மாரி அந்த ஜூவிங்கம் மாரி இருக்கும் அவனுக்குள்ளே. ஒரு மாதிரி பல்லுகளெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஆளையே மூங்கிடும், உள்ளேருந்து வெளியே வந்து ஆளையே மூங்கிடும். அந்தமாரி சாதாரணமாக இருக்குது. நான் சரி சமம்னு சொல்லிட்டு பேசுனா, இயேசுக்கு சொன்னான் பார்த்தீங்களா, இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் என்ன சொன்னான்? நீ தேவனுக்கு சமமாக பேசுறியா? தேவனுடைய குமாரன் சொல்கிற, அப்போ தேவனுக்கு சமமாக பேசுகிற, தேவ தூஷணம் சொல்கிறேன்றான். இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுக்கு சமம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, எனக்கு தெரில, நான் படித்த பாஸ்டருங்களே இதை வந்து நான் எனக்கு கற்றுக் கொடுத்த பாஸ்டருங்களே ஒத்துக்குவாங்களான்னு தெரில. இதை நான் இப்படி பேசுறது, தேவனுக்கு அவர் எவ்வளோ பெரிய ஆள், கடவுள், அந்த கடவுளுக்கு உன்னை நிகராக்குறியா, சமமாக்குறியா? நான் அப்படி சமமாகலை. தயவு செய்து புரிஞ்சுங்க, என்னை போட்டு அடிக்காதீங்க.
நான் அப்படி சமமாகலை. அவர் தான். அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. அவருக்கு நான் சமமாகலை. ஆனால் எனக்காக ஜீவனை கொடுத்தாரு பத்தியா, அதுக்கு நான் சமமாக்குறேன். ஆமென். அதுக்கு நான் சமமாக்குறேன். என்ன அதுக்கு நான் சமமாக்கலைன்னா அவர் கொடுத்த வேல்யூவுக்கு நான் வேல்யூ கொடுக்காம போகிறேன். அதுக்கு ஏன் சொல்லணும் பவுல் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார், நம்ம சரீரமாக இருக்கணும்னு? இப்போ இதுக்கு வேல்யூ எதுக்கு? இந்த இந்த கழுத்துலேருந்து இந்த தலைக்குது பற்றியா, இதுக்கு வேல்யூ இதுக்கு வேல்யூவே கிடையாதான். வாங்கடா வண்டிக்கு நிற்கலாம், வாங்கடா வாங்கடா. என்ன பண்ணுறது? இப்படி தான் கூப்பிடணும் இவனுங்களை. சமம்னு சொன்னால் கோவம் வருது இவனுங்களுக்கு. அச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கீச்சு தப்பாரு. இவன் வேறு கரெக்டாக சவுண்டு வைக்கிறான். நம்மளுக்கு இப்படி தான் பேச வருது. என்ன பண்ணுறது? நம்ம பேச்சே இப்படி தான் வருது. கீழே வேற கேட்கும். என்னப்பா வண்டியெல்லாம் கூப்பிட்றாரு அவர் மேலே இருந்து. என்னது உனக்கு சமம் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் நான் சொல்கிறேன்? எடுத்த உடனே மீனிங் தப்பாக போகுது பாரு. மண்டை கோணையாக தான் போகுது. கொண்டை கோண சித்தப்பா கோணையாக தான். எடுத்த உடனே சமம்னா பார் தேவதூஷனை சொல்கிறான் அப்படின்னு. எப்பா நான் தேவதூஷனை சொல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேவனை என்ன பண்ணுறேன்? உயர்த்துறேன். எனக்காக ஜீவனை கொடுத்துறேன். இப்போ அங்கேருந்து சொல்லுவார், இது பார் இந்த தீர்க்கதரிசி பேசுறது கரெக்டுன்னு. ரகு தீர்க்கதரிசி, கிறிஸ் சாமுவேல் ரகு தீர்க்கதரிசி பேசுறது கரெக்டுன்னு தேவன் அங்கேருந்து சொல்லுவார். இப்போ நின்று பார்க்குற தேவ தூதர்கள் மேலேருந்து பார்க்குறாங்களா எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா தெரியாது. தேவ தூதர்கள் சொல்லுவாங்க அவன் கரெக்டாக பேசுகிறான். இதை மட்டும் தொடர்ந்து இந்த உலகத்தில் அச்சு 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 பேசுகிறான். கிறிஸ்தவெல்லாம் எப்படி போகிறாங்க சர்ச்சைக்கு? ரொம்ப பயந்து போகிறாங்க. யாருன்னா நம்மளை பார்த்துட்டாங்களா? இல்லாத தப்பெல்லாம் பண்ணிட்டு நம்ம மறைஞ்சு போகிறோம். வா நெஞ்ச நிமித்து, தலையை உயர்த்து, அடி ஏற்று. நம்ம எப்போ நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஏரியா ஜனங்கள்லாம் செருப்பாலேயே அச்சிக்குது, மண்டியில் மூஞ்சிலையும் தொடப்பு கட்டிலையும் அச்சிக்கின்னு நான் ஒன்றுமே கிடையாது. நான் யார் ஒருத்தர் தங்களை இழிவாக நினைக்கிறாங்களோ, கேவலமாக நினைக்கிறாங்களோ, ரொம்ப மோசமாக நினைக்கிறாங்க, அவன் இல்லாத தப்பெல்லாம் பண்ணுவான். அவன் புது தப்பெல்லாம் தேடி பண்ணுவான். தண்ணியே அழிச்சுப்பாங்க. நீ உனக்கு எப்போ வேல்யூ கொடுக்குறியோ, எப்போ உன்னை உயர்வாக நினைக்கிறியோ, எப்போ தேவன் பார்க்குற பிரகாரமாக உன்னை பார்க்குறியோ, அப்போ தான் உன் சரீரத்துக்கும் உன் ஆத்மாவுக்கும் உன்னை சூழ்ந்த எல்லாத்துக்கும் அப்போ தான் நீ மரியாதையே கொடுப்ப. இல்லைன்னு வச்சுக்கியேன், தரம் தாழ்த்தினே இருந்தீங்கன்னா எதுவுமே உயர்வு வாழ்க்கையில் வரவே வராது. நான் காரில் வரணும், நான் ஃப்ளைட்டில் போகணும், இதெல்லாம் ஆசைப்படுறல்ல. உயர்வான எண்ணம் இருந்தால் தான் அதில் போக முடியும். மட்டமான எண்ணத்தை வச்சிங்கன்னா எப்படி போவேன்? நம்ம ஆக்ஷன்லாம் வேறு எடா உடமாகுது, மாற்றணும். இல்லை வேல்யூ பாருங்க. தேவன் அவர் பாருங்க, நம்மள நீதிமான்னு வேதம் சொல்லுது. நீதினா என்ன? சரிக்கு சரி கட்டுறது தான் நீதி. யாருன்னா எதனா கொலை குத்தம் பண்ணானா அவனுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கறது தான் நீதி. நம்மள நீதிமான்னு தேவன் சொல்றாரு. தேவனுடைய நீதியை நம்மளுக்கு வந்திருக்குது. தேவ நீதியை பெற்ற நம்ம ஜனங்க. நம்ம ஏவாள்கிட்ட பிசாசு என்ன பேசினா, நீங்கள் தேவனை போல மாறுவீங்கோ அப்படின்னு தேவன் அறிவார்னு சொல்லி பேசினான். அப்படி பேசுனதுல என்ன அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, தேவனை போல இருந்தாங்கல்ல, இருந்ததையே இல்லைன்ட்டான். ஹலோ, இப்போ கிறிஸ்தவத்தில் என்ன நடந்துன்னு இருக்குது தெரியுமா? இருக்கிறதே இல்லைன்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் குப்பை, நான் கைப்பர் கனவாயி, நான் கேவலமானவன், நான் ஒன்றுமே இல்லை, புழு பூச்சி, இதேமாரி சொல்லுனேரு அர்ச்சினேரு கிறிஸ்தவத்தை. நீ எப்போ நான் தேவ நீதியை பெற்ற தேவனுடைய
பிள்ளை, தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவன், நான் தேவனுடைய சரீரத்துக்கு சமம், தேவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கம் அப்படின்னு எப்போ உன்னை நினைக்கிறியோ, உயர்வா நினைக்கிறியோ, அப்பதான் நீ ஆளுகையே செய்ய முடியும், அதிகாரத்தை செய்ய முடியும். உன்கிட்ட வர தீமைகளையும் உன்கிட்ட வர பிரச்சனைகளையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்த, ஆளுகை படைத்த ஒரு வல்லமை அப்பதான் உனக்குள்ளவே வரும். இல்லைன்னா எப்போ வரும்? நான் கேட்குறேன், எப்போ வரும்? உன்னை உயர்வா நினைக்காம உன்னை நீ தரம் தாழ்த்தின்னு இருந்தீன்னா, நீ தாழ்த்துறேன்னு சொல்லிட்டு தப்பா தாழ்த்தினுக்கிற. நல்லா எடை போடுற ஒத்த ரோசா, நல்லா வளர்த்துக்கிற புள்ளியன்றான ராமரு விஜய் டிவியில். அந்த மாதிரி ஒத்த ரோசா பாஸ்டரு, ஒத்த ரோசா பாஸ்டரு நல்லா வளர்த்துக்கிற சபை ஜனங்களை என்ன, நான் குப்பை, நான் தூசி, நான் ஒண்ணுமே கிடையாது, கடவுளுக்கு முன்னாடி நான் என்னது அடியேன் ஒண்ணுமே கிடையாது, அப்படியா சொல்லி கொடுக்குது வேதம். அது ஆரம்ப கட்டம். அதுக்கப்புறம் வரணும் முன்னாடி, நான் தேவனுக்கு சமம், ஆமென், இப்படி வந்து நிற்கணும். இதை சொல்றதுக்கு எனக்கு பயம் கிடையாது, ஆனால் சொல்லும் போது பயமாக தான் இருக்குது. நான் தேவனுக்கு சமம்னு எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒரு ஈக்குவல், என்னை அவர் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறார், எனக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு. வேல்யூவே இல்லாத எனக்கு ஒரு வேல்யூ, ஒரு வேல்யூவான ரத்தத்தை சிந்திருக்காருன்னா அதை நான் எப்படி நான் எடுக்கிறது? எனக்கு வேல்யூவே இல்லைன்னா எனக்கு வேல்யூவானவர் வந்திருக்க மாட்டாரு. என்னை வேல்யூ பண்ணலன்னா, என்னை மதிக்காதவர், என்னை மதிக்கலைன்னா எனக்கான மதிப்பை கொடுத்து வந்திருக்க மாட்டாரு. என்ன கனம் பண்றாரு, எனக்கான ஒரு 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 அந்தஸ்தை தேவன் கொடுக்குறாரு. அந்த அந்தஸ்துல நான் நிற்கணுமே. இதை புரிய வைக்கிறதுக்கு மண்டை பிச்சுக்குது எனக்கு. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கலாம்? நம்ம வேல்யூ பண்ணலன்னா அவ்வளோதாங்க. நல்லா சொல்கிறேன், பிசாசுனுடைய பொய் அது. தாழ்த்துறேன் சொல்லிட்டு தகாத விதமாக வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கிறது. நான் ஒன்றுமே கிடையாது, நான் அப்படி, நான் இப்படி, ஐயோயோ, உண்மைதான், நீ ஒன்றுமே கிடையாது தான். ஆண்டவர் உன்னை மாற்றிட்டார், அது நம்புறியா? ஆமென். நீ ஒன்றுமே, நானே சொல்கிறேன், நான் ஒன்றுமே கிடையாது தான். ஆனால் ஒன்றுமே இல்லாத என்ன ஒன்றை குத்து மாற்றினார், தன் ஜீவனை கொடுத்து மாற்றினார். ஆமென். அப்போ நான் வேல்யூ பண்ணுறேன். என்ன எதுக்காக? இது வளர்ச்சி, இது கிறிஸ்தவ வளர்ச்சி. இது குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு தான் விளங்கும். நல்லா கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா, நல்லா கரெக்டாக சபைக்கு வராங்க பார்த்தீங்களா, நல்லா பைபிள் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, நல்லா ஜெபம் பண்ணுறாங்களே பார்த்தீங்களா, நல்லா பயபக்தியோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, தேவனை தங்களுடைய வாழ்க்கையில் நல்லா, மற்றது எல்லாத்தையும், தன் குடும்பத்தை, தன்னுடைய சுயமான வாழ்க்கையை, மற்ற காரியங்களை, வேலை, அது இதுன்னு, அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி தம்பி, அப்படி இப்படின்னு சொல்லி, வீட்டுக்காரன், மனைவி, பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்குற ஆட்களுக்கு தான் நான் சொல்கிறது விளங்கும். ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக கூர்ப்பா அவரே பார்க்கணும். அவரே பார்க்க மாட்டோம், அங்கேருந்து வெளிச்சம் வரும். நான் யாரு, நான் எப்படிப்பட்ட ஆளு. சும்மா மண்டை குழப்பது. இப்படியா, அப்படி வா, அப்படி அந்த ஆட்டை அப்படி தேர்த்து கொம்பை போட்டு அப்படின்னா அதை அப்படி போய் அந்த பக்கம் மேய்ஞ்சின்னு இருக்குது. இப்படி வா, எங்கம்மா போனேன், அந்த சர்ச்சுக்கு போனேன், இங்கே வா, இந்த சர்ச்சுக்கு கூப்பிட்றா, இவரும் கூப்பிட்றாரு போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க, வந்து உட்காராங்க, வந்து வராங்க, போயிடுறாங்க. இப்படியே மேய்ஞ்சின்னு இருக்குது, இப்படியே திரிஞ்சின்னு இருக்குது. ஐயோ 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 ஐயோ, தலை சுற்றுதா? ஆமாம் சுற்றுது. இதுலேருந்து எங்கே நான் சொல்கிறத புரிஞ்சுப்பேன், கிளம்பு, வேணவே வேணாம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும்னா ஒரு இடத்துல நிற்கணும். சுத்த விட்ட பேர் அந்த சுற்றுறது, தலை சுற்றுறது ஒரு சுற்றி விட்டு தலை நிற்கிது பற்றியா, தலை நிற்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த மாதிரி நிறைய பேர் மண்டையில் வச்ச மாதிரி சுற்றி எடுத்து சம்டி எடுத்து தலையில் வச்ச மாதிரி அப்படியே இது மாதிரி குருவி பறக்கிற மாதிரி இருக்குது.
நிறைய பேருக்கு உனக்கும் இருக்குது அந்த மாதிரி தான். குருவி பறக்கிற மாதிரி அப்படியே பறந்துன்னு இருக்கிறாங்க. பிளிங் 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 பிளிங்னு. இதை தூக்கி எப்படி நம்ம கூட நிற்க வச்சு உன்னை சொல்லி புரிய வச்சு, அம்மா நீ போ, நம்ம நம்ம கொடுக்குறதெல்லாம் வேல்யூ பாருங்க. 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டை சீக்கிரத்தில் பார்த்துடலாம். 5 ரூபா காயின்ஸ்லாம் சீக்கிரம் தெரிஞ்சிடும், நொட்டாக்குன்னு பாக்கெட்லேருந்து கை விட்டுது. ஆனால் 500 ரூபா நோட்டு 2000 ரூபா நோட்டை பார்க்க முடியாது, ஏன்னா வேல்யூ ஜாஸ்தி. அந்தமாரி நம்ம வேல்யூ ஆனதை பேசணும். சில பேர் வந்தாங்கன்னா ஒருத்தவங்க புரியாது, நான் சொல்கிறேன்னே என் பிரசங்க புரியாதுன்னுவாங்க. ஆனால் எனக்கு தெரியும் ஏன் புரியலன்னு, ஏன்னா நம்ம வேல்யூவை பேசணும். நம்ம நீ சொல்கிறது ஸ்லோவாக பேசுகிறாரு, அது இல்லை காரணம். சத்தியமாக அது கிடையாது காரணம். ஏன் புரியலன்னா வெளிச்சம் இல்லை, அதான் புரியல. பொறுமை வேணும். என்ன பேசுகிறாங்க, என்ன பேச வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமை வேணும். நம்ம கோட்டில் நம்ம ஒரு கயிறில் நடக்கிறோன்னா கயிறு பின்னாடி அவங்க வரணும். சும்மா கால் உள்ள விட்டுக்கின்னு இப்படி ஈத்துலாம் வந்தால் வேலைக்கு ஆகாது. ஒன்று ஒன்று கம்பி போட்டு பின்னாடி தொங்கின்னு வருது. நீ ரொம்ப கஷ்டம், நீ கிளம்பு, நீ வரவே தேவையில்லை. நான் தான் சொல்கிறேனே, நீ ஏன் கஷ்டப்பட்டு தொங்கின்னு வர, அறுந்து கீழே உயிர்ந்துருன்ற. நான் நம்ம வேல்யூ வாழ்ந்து கொடுக்குறோம். இதில் தொடப்ப காட்டிலையும் செருப்பாலையும் தண்ணியை அச்சிக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? நீ அச்சின்னு மங்கம்மானி நீ கிளம்பு, நீ அம்மா எனக்கு புரியுது. என்னை புரிஞ்சிக்காதது எனக்கு எதுக்கு எனக்கு அது நல்லா புரியுது, என்னை புரிஞ்சிக்காதது. ஏன்னா ஒரே லைட்டில் இருக்கிறவங்க தான் புரியும். ஆமே, ஒரே வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். நான் சொல்லுவேன் அது ப்ளூ கலர் தானே என்னவேன். என் ஒய்ஃப் சொல்லுவேன் கருப்பு கலர் தெரிலவுன்னு அப்படின்னு. இது பச்சை கலர் இல்லையே, மஞ்சள் கலர்ல தெரியுது எனக்கு. இல்லை ஆரஞ்சு கலர். பாவம் இவளுக்கே குழம்புது, கலர் வித்தியாசம் தெரியலையா, கண்ணு சரியா தெரியல. கலர் கலர் கரெக்டான கலர் தான், கண்ணு டம்மி பீஸ். இந்த மாதிரிலாம் உக்காந்துக்கிறான் அங்கே பேர். கலர் கலர் கரெக்டு கலர் தான், சத்தியம்தான். புரியலன்னா கண்ணுக்கு தெரியுது, கண்ணாடி போட்ட கண்ணு மங்களா தெரியுது. என்ன பண்ணுறது, போ, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். விபூதி சாம்பு. நம்ம கிட்ட வந்தா ஆளை அலக்கா தூக்கி சலாக்கா தோலில் போட்டுப்போம், இடுப்பில் வச்சுப்போம். அதனால நம்ம கிட்ட வந்தால் அது பாருங்க உயர்வா வைப்போம் ஆளுங்களை. என்னது நீயும் போயிடண்டா உள்ள, ஏன்டா சித்திரவதை பார்த்து, நான் தான் அவளை சித்திரவதை பார்த்தேன். அவங்கவுங்க பசியில் இருக்கிறாங்க, ஃபோனு வேற வருது, இவ்வளோ பிரச்சனையும் தலையில் போட்டுக்கிறாங்க. நீ வேற முடிச்சிடுவோமா? ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, முடிச்சிடுவோம். இவ்வளோ போர்த்தா பெட்ரோல் நிற்கிற பைக்கு, பெட்ரோல் இல்லாத பைக்கு சடனாக ஒரு மாதிரி ரேஸ் ஆகும் பற்றி, அந்த மாரி ரேஸ் ஆகிற நீ இல்லை. சுவிசேஷம் நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாடு ஃபுல்லாக சொல்லியிருக்குது, அப்படியே வருது. அதில் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாருமே என்னமா சொல்லுவாங்க, இயேசுப்பார் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆண்டவர் எனக்கு புதுசாக வெளிப்படுத்தினார், இயேசுவை பார்க்கும் போதே உன்னையும் சேர்த்துப்பார் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். 500 ரூபாய் நோட்டு ஒரு பக்கம் மட்டும் பார்க்காத, செல்லாது, அப்புறமா
இன்னொரு பக்கத்தையும் சேர்த்து பாரு, சூப்பராக சொல்லும். ஆமென். அதனால தான் பாருங்க, நம்மளுக்கு வேல்யூ கொடுக்காத ஆளை வேல்யூ கொடுக்கவே கூடாது. ஒருத்தவங்க பண்ணுறது நான் நினைக்கிறேன், நம்ம பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், பிரியமான பாஸ்டர். அவங்களாம் வந்து கரெக்டாக அதாவது அவங்களுக்கு வேலையை கொடுக்குறா, அவங்களுக்கு வேலை முடியணும்னா அவங்கள நல்லா கவனிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே செய்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலன்னா உன்னை நான் குப்பையிலும் தூசியிலும் மதிக்க மாட்டேன் போ. அதுமாரி தான் நம்மளுக்கும் பண்ணும் போல இருக்குது. நம்ம வேல்யூ கொடுக்குற ஆளுங்கிட்ட நம்ம நேரத்தை செலவழிக்கலாம் இல்லையா? தோத்திரம் உனக்கு, தோத்திரம் சொன்னால் தெரில உனக்கு, அவ்வளோதான், நிறுத்திக்கிறேன்னு அர்த்தம், நான் போகிறேன்னு அர்த்தம், நீயும் போயிடுன்னு அர்த்தம். அதுமாரி சொல்லி அனுப்பிடணும். அதனால் நம்ம பண்ணுவோம். ஜனங்களும் ஓணும், ஜனங்களுக்கும் அவங்களுக்கு நயவசனிப்பாக சொல்லி என்ன பண்ணுறது, இப்படியும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. தயவா ஆண்டவருடைய தயவா நீங்கள் வந்துக்கிறீங்க. இதில் இவங்களுக்கு 2 பேருக்கும் நான் விசுவாசியாக தான் பார்க்குறேன். இவன் அரை கிளாஸு, இவன் பண்ணுற இது எவ்வளோ என்ன நான் அடைக்கின்னு எவ்வளோ மாம்சத்தெல்லாம் நான் பொறுத்துக்குன்னு நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும். நெக்ஸ்ட் டைம் வந்து உன்னால் முடியலன்னா தயவுசெய்து நீ என்ன பண்ணு, உள்ளே போயிடு. இந்த தைல பாட்டில் எடுத்து மூக்கில் இப்படி வச்சுக்கின்னு இந்த மாதிரிலாம் பண்ணின்னு உக்காந்துக்காது. சரியா? ஓகே, இதுவே 1.5 hour ஆயிடுச்சு. அரை ஹவர் பேசலான்னு பார்த்தா இதுவே இழுத்துக்குச்சு. கொஞ்சம் தான் ப்ரிப்பேர் பண்ண வந்தேன், இதை முடியலான்னு பார்த்தா இழுத்துக்குச்சு ஜவு மாதிரி. தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். எழுந்து நிற்போம். 1.5 ஆகுது. ஆனால் கடைசியாக முடிக்கிற மாதிரி முடிச்சிடுறீங்க. பிரசங்கத்துக்குள்ளே போகிறீங்க, ஆனால் முடிக்கிற வேண்டிய இதில் முடிச்சிடுறீங்கன்றீங்க. என்ன மாதிரி என்கரேஜ் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியுது. நிறுத்திடுறா. Praise you, Jesus.